ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி பன்னீர் கிரேவி ஈஸியான மெத்தடில் சூப்பராக வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வதக்கிடலாம். 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு பன்னீரை எடுத்து இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு பன்னீர் நல்லா இதில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிக நேரம் எடுத்துக்க வேணாம். அதிக நேரமாக எடுத்தோம்னா பன்னீர் ஹார்டாயிரும். 2லேருந்து 3 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது மசாலா எல்லாம் பன்னீர் கூட சேர்ந்து வந்துருச்சு. இது அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் உருகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட்டர் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு வதக்கணுன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கணும். இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வந்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும், அதனால் தக்காளியே அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு இடையில் 5லேருந்து 6 முழு முந்திரியை ஊற வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஃபைனலாக மிளகுத்தூளும் சேர்க்கணும், அதனால் காரம் இது போதும். இன்னும் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துடலாம். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இன்னும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பாருங்கள், பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததும் அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க முந்திரியையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துடலாம். இது கூட ஃபைனலாக கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். ஆப்ஷனல் தான் கசூரி மேத்தி, இல்லைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கோங்க. இதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.